ஏங்க இப்படி எல்லாமே சம்பாதிக்க முடியும்? என்னன்னு தெரிஞ்சுக்க விருப்பம் இருந்துச்சுன்னா வீடியோ ஃபுல்லா பாருங்க. ஓகேங்களா? ஆகஸ்ட் 7, ஆகஸ்ட் 10ஓட அப்டேட் இது. இது ஆகஸ்ட் 6ஆம் தேதி குடுத்த காலு. ஆகஸ்ட் 7ஆம் தேதி ஃபர்ஸ்ட் டார்கெட்டு. போட்ட அமௌண்ட்டுக்கு 60% ப்ராஃபிட். இந்த டெக் மகேந்திரா கால் வந்து நான் 2வது டைம் இந்த மாசம் நான் குடுக்குறேன். ஃபர்ஸ்ட் டைம் நான் குடுக்கும்போது ஜூலை 25ல குடுத்தேன். 5 டார்கெட் ஹிட் ஆச்சு. திரும்ப வந்து டவுன் ஆச்சு. என் லெவல்ஸ் கரெக்ட்டா இருக்கும். திரும்ப குடுத்தேன். திரும்ப டார்கெட் ஹிட். அதே மாரி இன்ஃபோசிஸும் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாசம் நான் 3 தடவ குடுத்துருக்கேன். 3 தடவ குடுக்கும்போதும் தேர்ட் டார்கெட் ஹிட் ஆகி கீழ வந்திருக்குது. ஓகேங்களா? இது வந்து 7ஆம் தேதி எடுத்த என்னோட கிளையண்ட்ஸோட ப்ராஃபிட். ஸோ இவரு பார்த்தீங்கன்னா ஓவரால் பார்த்தீங்கன்னா ஒரு 16,000 ப்ராஃபிட் எடுத்திருக்காரு. இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு 6,000 ப்ராஃபிட். இவங்க எல்லாருமே வந்து வெள்ளிக்கிழமை டெக் மகேந்திரால அந்த ஃபர்ஸ்ட் டார்கெட்ட எக்ஸிட் ஆனவங்களுடைய ப்ராஃபிட். இவங்க எல்லாமே வந்து 2வது டைம் டெக் மகேந்திரா வந்து ப்ராஃபிட் புக் பண்றாங்க. ஓகேங்களா? இது வந்து இன்னைக்கு கொடுத்த கால். ஸோ திங்கட்கிழமை ஆகஸ்ட் 10ஆம் தேதி கொடுத்த கால் பேடிஎம். இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 10% ஆப். போட்ட அமௌண்ட்டுக்கு 190% ப்ராஃபிட். தேர்ட் டார்கெட் ஹிட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? இது எல்லாமே பேடிஎம்ல ப்ராஃபிட் எடுத்த என்னோட கிளைண்ட்ஸ். இவங்கெல்லாம் 1 லாட் 2 லாட் எடுத்தவங்க. ஒரு சில பேர் ஃபர்ஸ்ட் டார்கெட், ஒரு சில பேர் செகண்ட் டார்கெட், இந்த மாதிரி எக்ஸிட் ஆனவங்க. ஓகேங்களா? இது எல்லாமே பேடிஎம்மோட ப்ராஃபிட். அதாவது நம்ம பண்ணிட்டு இருக்கு வந்து எப்பயுமே இண்டெக்ஸ் ஆப்ஷன் நான் பண்ணவே மாட்டேன். என் கிளைண்ட்டுக்கு நான் பண்ணவே வேணான்றேன். ஏன்னா அது வந்து நமக்கு ஒரு மாதிரியா உட்காந்துட்டே இருக்கும். செல்சியஸ் மூவ்மெண்ட் ஆகும். பட் ஸ்டாக் ஆப்ஷன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு மாசம் டைம் இருக்குது. லெவல்ஸ் தெரியும். அதனால பொறுமையா வெயிட் பண்ணி ட்ரேட் பண்ணலாம். ஸோ ட்ரேடிங் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நிறைய பேர் வந்து டெய்லியும் ட்ரேட் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. தயவு செஞ்சு அப்பெல்லாம் யோசிச்சுட்டு இருக்காதீங்க. நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ற அமௌண்ட்டுக்கு வீக்லி ஆர் மந்த்லி எவ்வளவு பர்சன்டேஜ் ப்ராஃபிட் எடுக்கிறீங்க? அது ஒரு ட்ரேடோ இல்ல 5 ட்ரேடோ எத்தனை ட்ரேடா இருக்கட்டும், எவ்வளவு ப்ராஃபிட் எடுக்கிறீங்கன்னு தான் மேட்ரு. டெய்லியும் ட்ரேட் பண்ணணும் அவசியம் எல்லாம் கிடையாது. அதனால தான் இண்டெக்ஸ் நான் கொடுக்கவே மாட்டேன். ஸ்டாக் ஆப்ஷன் மட்டும் தான் நான் கொடுத்துட்டு இருக்கோம். ஓகேங்களா? தேங்க்யூ நண்பர்களே.